ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 விதமான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ஈவினிங் ஸ்நாக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவும் கட் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோன்னா குயிக்காக இதை பண்ணி முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு குக்கரில் வேக போட்டுக்கோங்க. கட் பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு துண்டு கொஞ்சமாக இல்லாத அளவுக்கு அதை நல்ல மைய மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 துண்டு பிரெட் எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட பிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கையில் ஒட்டாத அளவுக்கு பசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபோக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பண்ணி வச்சுருக்கிற பீசஸை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மாற்றி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே ஸ்பூனை போட்டு கிண்டினீங்கன்னா பிஞ்சு போயிடும். ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துக்கோங்க. இதே நம்ம கட்லெட் மாதிரியும் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ப்ரெட்டு துண்டை மிக்சியில் அந்த மாதிரி அடித்து பொடி பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பீஸை இதில் டிப் பண்ணிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க. ஃப்ளேமை வந்து மீடியமாகவே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கெச்சப்போடையும் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க வந்து கொஞ்சமாக சீஸ் துருவி மேலே துருவி இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.